எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோ, இப்போ ஒரே இதா நிறைய பாலியல் வன்கொடுமை அது இதுன்னு நிறைய நடந்துட்டே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலுச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்கேன். இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு. நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா? ஆமா தலைவா. உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர்ஸ். என்ன நினைக்கிறது, ஃபர்ஸ்ட் நம்ம முதல் தடவை ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல வந்துச்சுல்ல. அப்ப அதை அந்த மாதிரி அதை கேட்கும் போது சின்ன குழந்தை 10 சிறுமியை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது நம்ம கோவம் வந்து எல்லாருக்குமே. அப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம், வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி நிறைய கண்டனம் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னா டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வருது. சாவேக நிர்வாகி இங்க பாலியல் வன்கொடுமை, எதை எடுத்தாலும் சாவேக நிர்வாகி தான் சொல்றானுங்களா. இப்ப எப்படி இருக்குன்னா இன்னைக்கு என்னடா நியூஸ், இன்னைக்கு என்னடா அவனுங்க பண்ணி வச்சானுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு சாவேக கட்சியோட நிர்வாகம், அந்த ஒரு பொண்ணு, அந்த கட்சியோட பொறுப்பாளர் தான் அந்த பொண்ணு. விஜயோட தீவிர ரசிகை அந்த பொண்ணு. அந்த பொண்ணை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கூட்டு பாலியல் பண்ணிருக்காங்க. இது எங்கன்னா இது அந்த ஸ்ரீ வைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன்றவருக்கும் இது தெரிஞ்சிருக்கு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரவணன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயமா ஆக்காதம்மா, உனக்கு வேலை தானே நான் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சரவணன். இப்ப இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்கல, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. கொடுத்தோடனே அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காரு, போலீஸ்காரன் காவல்துறையில கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணி வரும்போது இந்த பசங்க எங்க இருக்காங்கன்னா எம்எல்ஏ வீட்டுல தான் இருந்திருக்காங்க. இந்த சரவணன்றவர் லாட்டரி வித்தவர் அவரு தானே? ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு. ஆமா, அவர் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் லாட்டரி வித்து அதுல ஃபோர்ஜரி பண்ணி சம்பாதிச்சவர் தான் அவரு. இவங்க கட்சியில ஃபுல்லா அப்படிதான் இருக்காங்க. ஃபோர்ஜரி பண்ணவங்க யாரும் உண்மையா நேர்மையா இருந்தவங்கலாம் கிடையாது. எல்லாருமே ஃபோர்ஜரி பண்ணவங்க தான். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டோம். அடுத்து இங்க தூத்துக்குடியில அப்படின்னு பார்த்தா அடுத்து அப்படியே தாவனா சேலத்துல பார்த்தோன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்க ஆளுன்னு சொல்றாங்க. அவரு பார்த்தா தாவேக நிர்வாகி தான் அவரும். ஆமா, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெண்ணு கிட்ட உனக்கு பினான்சியலா நான் சப்போர்ட் பண்றேன். அந்த பெண் கணவனை இழந்த பெண்ணா இல்ல கணவனை விட்டு பிரிஞ்சிருக்க பெண்ணா? இழந்துட்டான், ஒரு வீட்டுக்காரர் கூட இறந்துட்டாருன்ற. அதான் அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பினான்சியலா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஆசை வார்த்தை பேசி ஒன்னா இருந்திருக்கிறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒன்னா இருந்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு அப்படி இவரோட போன்ல தான் அந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்கு. வீடியோ பார்த்தா பல பெண்களும் அவர் அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இந்த பொண்ணையும் அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இது உஷாரா என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பொண்ணோட வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிருச்சு. டெலிட் பண்ணி வீட்டுல கமுக்கமா இருந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அவர் ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காரு. இது பேசலன்னொடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு போல. அதனாலதான் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்ப ஆலந்தூர்ல கூட இந்த மாதிரி ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆமா ஆலந்தூர்லயே நடந்திருக்குதான். ஜிம்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தாவேக நிர்வாகி விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு. ஏண்டா அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாடுறீ. ஜிம்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு நம்பர் இவர் தெரியாதனமா எடுத்திருக்கிறாரு. அந்த பொண்ணு கூட தெரியாது. இவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும்போது யாரும் அன்னோன் நம்பர்னு சொல்லி இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியா மெசேஜ் வரும்போது நம்ம போயிட்டு யாராவது தொடர்ச்சியா நம்ம மெசேஜ் பண்ண போது நம்ம யாரும் என்ன நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை எல்லாம் இல்ல, யாரு இந்த மாதிரி தொடர்ச்சியா ஆபாசமா பேசும்போது இவங்க நேரம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆபாசமா பேசியிருக்காரு. அப்பா ஆயெல்லாம் இல்ல, அவர் நேரா ஆபாசமா தான் பேசியிருக்காரு. பேசினவரை கம்ப்ளைண்ட் பண்றப்பதான் தெரிஞ்சு ஒரு தாவேக நிர்வாகி அப்படின்னு. இப்ப முழுக்க தமிழ்நாட்டுல இந்த தாவேகாவோட கட்சி நிர்வாகிகள் என்ன வேலை அப்படின்னா, இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பாலியல் வன்கொடுமை கொடுக்கறது தான். இதுதான் பொழப்பாவே தெரியுறாங்க போல இருக்கு.
இதுல வேற அவர் வந்து விஜய் என்ன சொல்றாரு, திருச்சியில ஒரு மேடையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தாதான் எதா இருந்தாலும் வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கும் வந்து சட்டத்துக்கும் நாங்க என்ன பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்க போய் என்ன தெரியுமா சொன்னாரு, திமுக நீங்க ஆட்சி நீங்க சரியா இருந்திருந்தா இந்த மாதிரி பாலிவுட் நடக்குமான்னு கேட்டாரு. யார்? விஜய் தான் கேட்டாரு. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? உனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது என்ன கதையா இருக்கு? ஒன்னும் புரியல அவருக்கு. இப்ப அவரு சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் ஒன்னும் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த அதிரடிப்படை என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. அதிரடிப்படையவே வந்துட்டு பாலியல் சீண்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப ஒரு அது கூட கேள்விப்பட்டோம். ஒரு ஸ்டேஷன்ல வந்து ஒரு காவல் பெண்ணுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாடு எங்கதான் போகுதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இது மேல நம்ம என்ன பேசுறது? அவங்க வந்துட்டு என்னன்னா, அவங்க அந்த அதிரடி படைக்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்ல, மத்த ரோட்ல போறவங்கள வந்துட்டு அவங்க எப்படி பாதுகாப்பு? ஆமா, பிரச்சனை என்னன்னா அந்த அதிரடி படை இயங்குதா இல்லையான்றதுதான் பிரச்சனையே. ஏன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. பெண்கள் பாதுகாப்புக்காக தான் அது வந்து ஆரம்பிச்சது. அப்ப ரோட்லுமே வந்து இது பண்ண மாதிரியே தெரியல. இல்ல, இன்னும் அவங்க செயல்படுறது மாதிரி தெரியல. ஒருவேளை எங்கேயாவது ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்னா ரீல்ஸ்ல தானே ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா, ஒரு பக்கம் கரண்ட் வேற புடிங்கி விட்டுறாங்க. இப்போ வீட்டுல தூங்க முடியல, வேர்த்து ஊத்துது, என்ன பண்றதுன்னே தெரியல. அது உங்க வீட்டுல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல பல வீட்டுல அப்படிதான் இருக்கு. எல்லாம் ரோட்ல இறங்கி வந்து பண்ணிடுறாங்க. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா 11 மணிக்கு கரண்ட் கட் பண்றாங்க. திருப்பி வந்துட்டு 3 மணிக்கு தான் வருது. இந்த 11 மணில இருந்து 3 மணி வரையும் முழிச்சிருந்து 3 மணிக்கு தூங்கி திருப்பி காலையில எப்படி எந்திச்சு வேலைக்கு போறது? இதெல்லாம் வந்து இதுல வேற மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, கரண்ட் வரலன்னா சிஎம் கேட்காதீங்க, 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. உனக்கு பிரச்சனை இல்ல, நீ சும்மா அப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களா? எல்லாரும் இப்ப காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அவங்களும் நைட்டு தூங்காம அடுத்த நாள் காலையில எப்படி வேலைக்கு போக முடியும்? இவர் வேற 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, சிஎம் எதையும் கேள்வி கேட்காங்க. சிஎம் கேட்காம யாரை கேட்க முடியும்? இந்த அறிவு இருக்கனாலதான் இது இன்னும் திரைப்படத்துல வந்து இவங்க எவனும் சான்ஸ் கொடுக்கல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. இது ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? இதெல்லாம் வந்து உண்மையா கண்டிக்கணும். அவங்க வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி. மீடியா இல்ல, திரைத்துறையில இருக்கவங்க பாதி பேர் இப்படிதான் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுறாங்க. மக்களோட பிரச்சனை என்ன, தீர்ப்போம், அதுக்கு ஒரு வழி யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை கேட்காதீங்க, அதை பண்ணாதீங்க இப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க.